ஓம் விக்னேஸ்வராய நமः. மம குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்புமிக்க குக்கு மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். அறிவு, ஆற்றல், யோகம், லாபத்தை அடைய காத்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு ஸ்ரீ குரோதி வருடத்தின் புரட்டாசி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துக்கூற இருக்கின்றேன். அன்பர்களே, முதல்ல கிரக அமைப்பை தெரிஞ்சுக்கங்க. உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் 20ஆம் தேதி வரை கன்னி ராசியில் உச்சத்தில் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார். 4ஆம் இடத்தில் சூரிய பகவானும் அவரோட கேது பகவானும் அமர்ந்திருப்பார். 5ஆம் இடத்திலே மிகப்பெரிய யோகாதிபதியாகிய சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார். பாக்யஸ்தானத்திலே பாக்யாதிபதி சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். 10ஆம் இடத்திலே ராகு பகவானும் விரயஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதான் இந்த மாதத்திற்கான கிரக அமைப்புகள். முதல்ல ராசிநாதன் நன்றாக இருந்தாலே நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதன்படி உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிற காரணத்தினால பலன்கள் முழுவதுமே உங்களுக்கு உச்ச பலன்கள் இந்த மாதம் முழுவதுமே கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 4, 5 ஆகிய இடங்களில் உட்காரும்போ சுகஸ்தானமும் பூர்வ புண்ணியமும் உங்களுக்கு வலுவாக இருக்கிறனால பலன்கள் உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதில் முதல்ல பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தில் ஏற்றத்தையே காணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. மிதுனராசி என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு 25, 26, 27ஆம் தேதி மதியம் வரை சந்திராசமுத்திரமாக வருகிறது. அதனால் அந்த நாட்களில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. தன, வாக்கு, குடும்பஸ்தானம் பழகி பெருகும். தொழிலாளர்களுடைய பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதாவது தொழிலாளர்களுக்கு நிறைய வேலைகள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இன்னும் முன்னேற்றம் அடையக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான விஷயங்களை அடைவீர்கள். தடைகளெல்லாம் நீங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், கடன், நோய், வம்பு வழக்குகள் இவையெல்லாம் காணாமல் போய்விடும். வட்டி கட்டுதல், இஎம்ஐ கட்டுதல், தவணை கட்டுதல் இதெல்லாம் சரியான முறையில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் பொருளாதாரம் ஏற்றமாக இருந்தாலே எல்லாமே நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பொருளாதாரத்தில் சிறப்பான பலன்களை அடையக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒன்று. அடுத்து உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை செவ்வாய் உட்கார்ந்துங்கள எவ்வளோதான் இப்போ உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் அல்லது வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு தனி ஸ்டைலால் நீங்கள் எல்லாவற்றையும் கடந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக தான் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் முழுவதுமே சுப பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 3, 4, 7 ஆகிய தேதிகளில் தேய்பிரை சுபமுகூர்த்த நாட்களாகவும் 18, 21, 28, 30 ஆகிய நாட்கள் வளர்பிறை சுபமுகூர்த்த நாட்களாக வருகிறது. அதனால் அந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சுபமுகூர்த்தத்தை பற்றி பேசுகிறதுக்கும் சுபமங்கலங்களை பற்றி விசேஷமாக கலந்து கொள்வதற்கும் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் உண்டு. தடைப்பட்ட திருமணங்கள் அல்லது தடைப்பட்ட செயல்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. எதிர்பார்த்த சுபமங்கலங்கள் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால வியாபாரத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. அது குறிப்பாக சொல்ல போனோம்னா பங்குச்சந்தையை முதலீடு செஞ்சவங்களுக்கு, அதே மாதிரி துணி சம்மந்தப்பட்டது, ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது, இந்த துறையெல்லாம் இந்த மாதத்தில் சிறந்த பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகிறது. இன்னும் அதிகபட்சம் ஒரு 40 நாள் தான் தீபாவளிக்கு இருக்குது. அதனால் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு களை கட்டி இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. எவ்வளோ முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கோ அவ்வளோ முதலீடையும் உங்களுக்கு இறைவன் அனுகிரகத்தினால தனாதிபதி அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடனே ஆனாலும் அதை ஈடுக செய்யக்கூடிய அளவுக்கு மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சுப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. அடுத்து மிக முக்கியமான விஷயமே மாணவர்களுக்கு, மாணவ செல்வங்களே உங்களுக்கு கல்வி யோகம் சிறப்பாக இருக்கிறது. அது இப்போ உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. இதனால் உங்களுக்கு பின்காலத்தில் வரக்கூடிய பலன்கள் லாபமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பெண்களுக்கு சுபமங்கலத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே சுப செய்திகளும் சுப யோகங்களும் கிடைக்கும். ஏன்னா இந்த மாதமே கன்னியா மாதம். அதனால் சுபத்தை எதிர்பார்த்திருக்கவங்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கும். அதே போல் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சுப செய்திகள் பூரா கிடைக்கும். வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி உறவுகளால் லாபங்களும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல நற்பலனும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களே, இந்த மாதத்தில் நல்ல பலன்கள் அப்படின்னு எதிர்பார்க்குறப்ப
குறிப்பாக சுழலும் எந்திர சம்மந்தப்பட்டது, தையல் வேலை செய்கிறது அல்லது வந்து மிஷினரி சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. கணவன் மனைவி உறவில் ஒரு நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. மிதுனராசி என்பதே சுபமும் யோகமும் கலந்த இந்த மாதத்தில் நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. குறிப்பாக சொல்ல போனோம்னா முதல்ல சொன்ன மாதிரி இந்த தனவாக்கு குடும்பஸ்தானம் தான் உங்களுக்கு நிறைய பலன்கள் கொடுக்க போகிறது. எதிரிகளுடைய தொல்லையெல்லாம் விலகும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனோம்னா எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. இந்த மாதத்தில் 4 வாரத்தில் சனிக்கிழமை வரும். இந்த 4 சனிக்கிழமையிலும் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். என்ன மிதுன ராசிக்கு அதிபதி புத பகவான், புதன் என்றால் பெருமாள். இந்த பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இதில் ஒரு குறிப்பான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொருளாதாரத்தில் வந்து சில நேரங்களில் வந்து அதிகமான கடன்கள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் எதிரிகளின் தொல்லைகள் வந்து குறையும். உறவினர்களால் உங்களுக்கு சில மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது அவங்க வந்து உங்களுக்கு அன்பு தொல்லைகள் ஏற்படுத்துவதற்கோ அல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனை ஏற்படுத்துவதற்கோ இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் மீறி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. வளரும் பாவத்துக்குரிய சூரியன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்தனால உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. பலாபலன்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. யோகமும் லாபமும் கலந்த இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா மிதுன ராசி என்பதிலே சுபத்தன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். இனிய நல்வாழ்த்துக்கள்.